Hello guys, this is Jacob from Gerpin Capitals. 50 days trading challengeல நம்ம 7 days சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். அதில் 2 ட்ரேடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகலை, அதாவது சிக்னல் கிடைக்கல. ஸோ அன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கல. ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எல்லா டைமும் போய் ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்போ பர்ஃபெக்டான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த டைமில் ட்ரேடிங் எடுத்தால் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு லாஸ் கொடுத்துருக்கு, 21% லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை தவிர்க்க முடியாது தான். எல்லா நாளுமே ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்றத யாருமே சொல்ல முடியாது. அதுவும் ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் 90% உங்களுக்கு லாஸாக வரும். அந்த 10% ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களோட பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், எனக்கு அந்த தேர்ட் டே எனக்கு 79% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ மற்ற நாள்லாம் 10%குள்ளே தான், 15%, 8% தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா 79 கிடச்சி பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு லாஸ் 10% லாஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 50% மேலே ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதுதான் நாங்கள் எல்லா நாளுமே மார்க்கெட் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். என்ட்ரி எப்போ கிடைக்குன்னே தெரியாது. நம்ம கிடைக்கும் போது கரெக்டான டைமை மட்டும் என்ட்ரி எடுக்கணும், எல்லா டைமும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் தான் நம்ம 50 days வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2438 ரூபீஸ் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. மார்னிங் மார்க்கெட் நான் ஓப்பன் ஆனது வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எங்கேயுமே கிடைக்கல. இதெல்லாம் பாருங்கள், RSI கீழே 70க்கு மேலே க்ளோஸ் ஆகலை. அண்ட் ஆல்சோ ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் RSI க்ளோஸ் ஆகலை. ஸோ என்ட்ரி இல்லை. இங்கேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடைக்கல. RSI 70க்கு மேலே இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல என்னால் என்ட்ரி எடுக்க முடியல. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாமே சைட்வைஸ்லேயே போயிட்டு கீழே வரைக்கும் வந்துச்சு. எகைன் கரெக்டாக ஒரு 3 o'clock 2:45 சம்திங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் கொடுத்துச்சு. 6:01 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. RSI 70க்கு மேலே தான் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன் நான். ஆனால் இந்த இடத்துல தான் இஷ்யூ ஆச்சு. என்ன அப்படின்னா, நான் என்ட்ரி எடுக்கும்போது நான் ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு நான் போடுறேன். நான் ப்ரீமியம் தேடி நான் 100 ரூபீஸ் போடுறேன். ஆனால் எனக்கு எக்ஸிக்யூட் ஆனது பார்த்தீங்கன்னா 105ல் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுலேயே எனக்கு 5 ரூபீஸ் லாஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் நான் EMI கீழே க்ளோஸ் ஆகணும், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும். ஏன்னா எனக்கு என்ட்ரி எடுத்தது இந்த இடத்துல தான் எனக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. 14:46 க்ளோசிங் டைமில் என்ட்ரி எடுக்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் போச்சு, ஒரு 2000 ப்ராஃபிட் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கேண்டில் வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல, அதில் சாட்டர்டே சண்டே லீவு, அந்த டைம் டிகேனால நம்மளுக்கு என்னன்னா பெரிய கேண்டில் போட்டோன்னே ஸ்டாப் லாஸ் 60 ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:02க்கு எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கேண்டில். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்லிப்பேஜஸ் வருமா நான் எதிர்பார்க்கல. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல எனக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. மாதிரி நல்லா மேலே போயிட்டு கரெக்டாக 3:05 கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 8000 கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இது பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 8000 கிடச்சிச்சு. இந்த இடத்துல எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. EMI கீழே க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. இந்த கேண்டில் எனக்கு க்ளோஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 8000 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. எகைன் என்னாச்சுன்னா, மார்க்கெட் கரெக்டாக மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல நான் 10:14க்கு அப்புறம் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். எப்போவுமே 10:14க்கு அப்புறம் என்ட்ரி எடுக்க மாட்டேன். இதில் என்ன ஆச்சுன்னா, நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் என்னுடைய பெண்டிங் ஆர்டர் நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். நான் பெண்டிங் ஆர்டர் என்னன்னா, நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஹிட் பண்ணாமல், நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். நான் அதை பார்க்கவே இல்லை. நான் அதை அதை பார்க்காதனால என்னன்னா, இப்போ எகைன் அதை எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு ஸ்டாப் லாஸ் இதாகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதுதாங்க, இது ஒரு இஷ்யூ இருக்குது. நீங்கள் ஆர்டர் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது ஸ்டாப் லாஸ் போடுறேன் நான் 10%. அது இல்லாமல் நான் EMI வேறு ஃபாலோ பண்ணேன். ஸோ 2 ஸ்டாப் லாஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் 2 ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணனால எனக்கு EMIனால நான் என்ன பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்த பிறகு என்னன்னா, என்னுடைய பெண்டிங் ஆர்டர் மார்க்கெட் ஆர்டரில் வெளியே வந்துட்டேன். ஆனால் பெண்டிங் ஆர்டர் ஒன்று இருக்குது, நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை. இப்போ மார்க்கெட் முடிஞ்ச பிறகு என்னாச்சுன்னா, அது இந்த இடத்துல வந்தோடனே திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் அப் ஆகும் பார்த்தீங்களா? அது ஸ்கொயர் அப் ஆகிற டைமில் அது எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தேவையில்லாமல் எக்ஸிக்யூட் 10% லாஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல, இந்த ஒரு கேண்டில். ஸோ அதுதான் இங்கே இந்த இடத்துல ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த இஷ்யூ ரொம்பவும் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் 3000 இல்லைனா எனக்கு கண்டிப்பாக 3000 லாஸ் வந்திருக்காது. அன்றைக்கி பெர் டேயில் எனக்கு 6000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ ஓகே, நம்ம இந்த இஷ்யூலாம் நான் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிருக்கேன். நான் ஸோ எந்த மாதிரி இஷ்யூ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மேனுவலாக பண்ணும்போது இது மாதிரி இஷ்யூ இருக்குது. ஸோ பெண்டிங் ஆர்டர் நான் க்ளோஸ் பண்ணாலும் தேவையில்லாமல் ஒரு 10% நான் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 2438 ரூபா ப்ராஃபிட். இது சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 3 என்ட்ரி கிடச்சிச்சு. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 314 ரூபி. ஸோ ஆல்மோஸ்ட் கையில் கிடச்சது பார்த்தீங்கன்னா 2424 ரூபாய் கையில் கிடச்சிருக்கு. ஸோ 3 என்ட்ரி சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், செகண்ட் என்ட்ரி ப்ராஃபிட்டு, தேர்ட் என்ட்ரி தேவையில்லாமல் நம்ம மேனுவல் எரர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேட் பண்ணுறது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஒரு ட்ராக்கிங் பர்பஸ்க்காக தான். என்னென்ன நம்மளுக்கு தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் எப்படி ஹிட் ஆச்சு, இன்றைக்கி நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணேன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், சிஸ்டம் என்ன மிஸ்டேக் பண்ணிச்சு. லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஜெரோவில் நிறைய கிளிச்சஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும், ஆனால் க்ளோஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும். சாஃப்ட்வேர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலைன்னா நம்மளால் யாராலுமே ட்ரேட் பண்ணவே முடியாது.
மார்க்கெட் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை கரெக்டான டைம் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் தான் நம்ம இருக்க முடியும். மார்க்கெட் கடைசி வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட கையில் பணம் இருக்கணும், கேபிட்டல் வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கணும், மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். எவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே கேஸ், நெக்ஸ்ட் டே 7ல் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.